ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிறு அடை. பச்சைப்பயிறு அடைக்கு தேவையான பொருள்: பச்சைப்பயிறு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அது ஒரு 100 கிராம் அரிசி. நான் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு உளுந்து, 1 ஸ்பூன் உளுந்து. இவ்வளோதான் நம்ம எடுத்திருக்க பொருள். அரைக்கிறதுக்கு இன்னொன்று தேவையானது வந்து காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல, இஞ்சி 1 துண்டு, சோம்பு. இவ்வளோதான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை, மொதல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் மாவு அரைச்ச தண்ணியே வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஊறுனா நல்லாயிருக்கும். ஒரு 1 ஹவர் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். போய் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம திரும்ப எடுத்து அடை ஊற்ற வேண்டியதான். இது பாருங்கள், 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை சுட வச்சிட்டோம். இப்போ நம்ம அடமா ஊற்ற வேண்டியதான். எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்றையும் சேர்க்க போகிறோம். கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, கல் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். அவ்வளோனாவே கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் மேலாவில் பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ரெண்டுத்தையும் சேர்த்து மேலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல பச்சைப்பயிறு அடை. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க பச்சைப்பயிறு வெறுமனா இந்த சுண்டல்லாம் சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையில் நம்ம அரைச்சி அடை மாதிரி சுட்டு கொடுத்தோமா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெரிய வெங்காயத்தை மாவுலையும் கலந்து போடலாம், இல்லை வெறுமனே இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு அது மேலேயும் நம்ம தூவி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சைப்பயிறு அடை சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் மக்களே.